ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷர்ட் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் சட்டையை கொடுக்கலான்னு வந்திருப்பா. தெரியாமல் கதவு வேற பின்னாடி இழுத்துட்டு இருக்க, அவர் கரெக்டாக விழுந்துடுறாங்க. ஹீரோயின் வேற ஷர்ட் இல்லாமல் பார்த்துடுறா. இந்தாங்க இந்த ஷர்ட் கொடுக்குதா வந்தா அப்படின்ட்டு அவ போட்டு கொடுத்துட்டு சீக்கிரமாக மாற்றிட்டு வாங்கன்ட்டு பதட்டப்பட்டு நின்றுட்டு இருக்க. இவருக்குன்னா சரியான ஆக்வர்டாக போயிடுது. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்ச மாதிரி உள்ளே வந்து இவரு நின்றுக்கிட்டு இருக்க. அப்புறம் அப்படியே தான் காட்டுறாங்க. இவர் ரூம் போனாலே சரி டக்கு டக்குன்னு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகிறேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு. இவர் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. கூட வந்தவருக்குன்னா சரியான ஷாக்கு. என்னால் இதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போஸ்டிங்க்கு வந்த, நம்ம ப்ராஜெக்ட் டீமெண்ட் எல்லாரும் இதுக்காக எவ்வளோ மாதம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சவன் நீயா இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவன் இப்படில பண்ணவே மாட்டான் அப்படின்ட்டு சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்க. அவர் எதுவுமே பேசாமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்காரு. எனக்கு சாரி, என்னால் இப்போதைக்கு முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அவருக்கு நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. நீ என்ன சொன்ன, அந்த டிராயிங் அதுதான் உன்னை ஹாப்பி ஆக்குது, எப்பப்பெல்லாம் நீ வரையறியோ அப்போ தான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தானே நீ இந்த சூப்பர்வைசராக கூட இந்த ஃபீல்டில் ஜாயின் பண்ண. அப்படி இருக்கும்போது நீயே அது எவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போகிற. உனக்கு இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், உனக்கு எவ்வளோ பெரிய சான்ஸு, அது எப்படி தூக்கி போட மனசு வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ பேய் அடிச்ச மாதிரி அவர் ஒரு டாட்டூ ஓட்ட போட்டிருப்பாரு பார்த்தீங்களா, அதை பார்த்து நின்றுட்டு இருக்காரு. அவரோட கண்ணில் அவ்வளோ வலி தெரியுது. அவரால் பேசவும் முடியல, முழுகவும் முடியல, அப்படியே முட்டி மோதி நின்றுட்டு இருக்க. இங்கே பெண்ணை வந்து பார்க்குறாரு. ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுத்தையும் காணும். மீட்டிங் வேற போயிட்டு எப்படிடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மேலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இவர் வாய் மூடிட்டு இருக்காரு. சொல்லலான்ட்டு வராரு. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வரணும், அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கரெக்டாக வந்து என்னப்பா நான் தான் லேட்டு போல அப்படின்ட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கான். ப்ராஜெக்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு மேனேஜர் கேட்டுட்டு இருக்க. சூப்பராக தான் போயிட்டு இருக்கு, ஹீரோ இருக்கான்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுறா அப்படின்ட்டு பெண்ணை பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஹீரோவை வச்சு காப்பாற்றி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஆனால் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெண்ணுக்கே ஷாக்கு நம்ப முடியல. என்னடா இவன் போனவன் திரும்ப வந்துட்டான்ட்டு. இல்ல எனக்கு இன்னுமே இங்க இருக்கிறதா பிடிச்சிருக்கு, சரி வா சாப்பிட போலான்ட்டு ஹீரோ கூப்பிடுறாரு. நைட்டு 12 ஆச்சு. கொரியால 24 மணி நேரம் கடை இருக்குல்ல, ஃபர்ஸ்டா போறவங்க பில் பே பண்ண தேவையில்லைன்னு இருக்க. நான் வரலங்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ கம்பல்சரி பிடிச்சி இழுத்து விட்டுறாரு. பட் என்னதான் இருந்தாலும் ஹீரோ மனசுல இன்னும் 3 மாசம் தானே, எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எப்படா இங்கிருந்து ஓடலாம், எதுவுமே நடக்காம இருக்கணுங்கிற மாதிரி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னொரு ஹீரோவோட கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அவர் வரைஞ்ச அனிமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாமே ஹீரோயின் மாதிரியே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் யாருனே தெரியல, நம்ம ஹீரோயின் போற இடம் வர இடம்ட்டு அவளுக்கு தெரியாம போட்டோவை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிஓவை தான் காட்டுறாங்க. மேடம் உட்காந்து சீரியஸா உட்காந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்க. அவங்களோட கடைசி பேத்தி வந்துட்டாங்க போல, ஆசையா வந்திருக்காங்க பாட்டி அப்படின்ட்டு. ஸ்கூல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் தெரியுமா பாட்டி அப்படின்ட்டு இருக்க. இருந்தாலும் அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஸ்வீட் போல, இவங்க மார்க்கெல்லாம் சூப்பர் மார்க் எடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஹெல்த்தே பார்த்துப்பேன் பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு இருக்க. பாட்டி அவங்க கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்ட்டு அவங்க அவ்வளோ ஆசையாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வரா. பட் வரதே லேட்டாக தான் வரா. இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு பாட்டி கேட்கலான்னு வராங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முழிக்கிற மொழியிலேயே சரி எதுவுமே சொல்ல வேண்டாம், ரூம் போயிடு அப்படின்ட்டு. பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டு எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் ஹீரோயின் போனதுக்கப்புறம் அவங்க மூஞ்சியே மாறிடுச்சு. இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது எதுக்கு அந்த குகைக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிற, என்னதான் இருக்காதுல்ல அப்படின்னு இருக்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்கள டேட்டுக்கு பார்த்துருக்காங்களாமா, அவன் நல்ல சூப்பரான பையன், அருமையான பையன், நீ போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்து பழகு அப்படின்ட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது சாரின்ட்டு ஒரே பேச்சா சொல்லிட்டு கிளம்புறா. இங்கே பாட்டிக்கா இது பழகின மாதிரி தான் மூஞ்சி வச்சுட்டு அவங்க ஒரு சிறுசா ஃபேமிலி ஃபோட்டோவில் இருந்திருப்பாங்களே எல்லாம் சந்தோஷமா, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இப்போ அந்த சந்தோஷம் படி கொடுத்த மாதிரி நம்ம பாட்டியோட மூஞ்சியில் இருக்க. அடுத்து நம்ம 2வது பேதியை தான் காட்டுறாங்க. அது வேறு யாருமே இல்லை, சின்ன பொண்ணு வாண்டு தான். இங்கே நைட்டு இவ்வளோ லேட்டாக இருக்கு, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, டக்குன்ட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாட்டி அப்படின்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க பாட்டி உங்க அக்கா உன்ன மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும்லன்னு இருக்க. இந்த மாதிரி எல்லாரும் வர முடியுமான்ட்டு அவ டிவியை பார்க்குறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குள்ள அந்த சீனு. டக்குன்ட்டு பாட்டி பார்த்தா பிரச்சனை ஆயிடும்ட்டு பாட்டியை மறைச்சுக்கிறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா குரங்கு மாதிரி அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ல, அதனால தான் நான் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நல்லா மியூசிக் போட்டு விடுறேன், ஓகேவா? நான் போய் ரெடி ஆகிறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்ட்டு இவ பாட்டுக்கு ஓட காலை கூட போகிற வழியில் இழுத்துக்கிறா. இவ என்னைக்கு தான் வளர போகிறாளோ, இன்னும் அடிச்ச மப்பு தீரல போல அப்படின்ட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சிட்ட நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க. போன உடனே அவள் ஹீரோயின் ரூமில் தான், இங்கே வெளியே வா, எதுக்கு அங்கேயே இருக்குன்ட்டு இவ்வளோ அதே டைலாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு நீ அப்படின்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் இருக்குல்ல அதை எடுத்து காட்டுற அந்த நியூஸு. பாட்டிக்கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிட்ட. தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, நீ பார்த்து போக முடியாதா, யாரோ உன் பேரை சொல்லி கூப்பிட்டங்காட்டி நீ தப்பிச்சிருக்க, இல்லைனா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சிட்டு பார்த்தீங்கன்னா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் மைண்டில் ஒரே விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, யார் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அப்போதைக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து நல்லா கேமரா
கேமரா ஊத்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அன்னைக்கு போட்டிருப்பான்ல ஷர்ட்டு, அதே கலர் ஷர்ட்டு தான் இருக்குது. நம்ம ஜூனுக்கும் அதான் டவுட்டாக இருக்குது. இவர் கூட அன்றைக்கி இதே ஷர்ட்டை தான் போட்டிருந்தாரு. ஆனால் ஒரே மாதிரி ஷர்ட்டு உலகத்தில் பல பேர் போடுவாங்கள்ல, இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோயினும் அதுவும் உண்மைதான், ஆனால் என் பேர் இவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவர் புதுசாக தானே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு இருக்காங்க. சரி விட்டு விட்டு ரிலாக்ஸா, இப்போ போய் நடக்கிற வேலையை பாரு. எல்லாரும் என்ன இவர் மாதிரியே சட்டையை போட்டால் சுற்றிட்டு இருப்பாங்க. ஏதோ எதிர்ச்சியாக உனக்கு அப்படி தோணி இருக்கலாம், மேபி நீ நினச்சிருக்கலாம், அவ்வளோதானே அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரியும் யாரோ பேர் கூப்பிட்டாங்கன்னு மட்டும். அவன் மண்டை பிச்சுட்டு யோசிச்சுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸும் போகிறா. போன உடனே எல்லாம் கலகலன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் போன உடனே முதல்ல பண்ணுற வேலை எதுனா அந்த சைடு விண்டோவில் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவ பாட்டு கலவை எடுத்துட்டு இருக்கா. பட் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஆமாம் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இருக்கா. அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போயிட்டு இருக்கா. இந்த ஷர்ட் யாருது உள்ளே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷர்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, அதை காட்டுறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இது அவர்கிட்ட கொடுத்த ஷர்ட் ஆச்சு, இங்கேயே வச்சுட்டாரு போல அப்படின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வீடியோவில் வந்த ஷர்ட்டும் இதுதானே, அது கொஞ்சம் உத்து பார்க்குறா. பார்த்தா அந்த காடலர் இருக்குது, அந்த மியூசியத்துக்கு தான் நம்ம ஹீரோயினும் போட்டிருப்பா அந்த பெயிண்டிங் பார்க்குறக்கு. அன்றைக்கி ஒரு வேளை அப்போ இவரும் வந்திருக்காரா என்னன்ட்டு இவன் மண்டக்குள்ளே ஒரே இதுவாக தான் ஓடிட்டுருக்கு. ஒரு வேளை வந்தவர் யார், அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மதம், நிஜமாலுமே அவருக்கு என் பேர் தெரியுமா என்ன, எப்படி எனக்கு அவர் பேர் தெரியும்ன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன விஷயம் ஏதேதோ ஃப்ளாஷ் மாதிரியெல்லாம் வருது. இது எல்லாருமே யார் கண்ணுக்கு வருது அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு தான் இது எல்லாமே கனவாக வந்துக்கிட்டு இருக்கு. டாப் டு பாட்டம் வந்த உடனே இவர் ஒரு மயக்க தெளிஞ்சு எழுவாரு பாருங்க. எடுத்த உடனே முதல் வேலையாக நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் இருக்குல்ல, அதை தான் பார்க்குறாங்க. காலையில் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயின் வரா. வந்த உடனே வழக்கம் போல் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, எவனோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்தான்ல, அதெல்லாம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு அவர் ரூம்க்கே அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது பெருசாக கேர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, இதை செக்ரட்டரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவள் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறா. யாராச்சும் பேசலான்னு போகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக கதவை சாத்தி விட்டுறா. யாருமே ரூம்குள்ளே கூட போகல. எப்போவுமே இவளுக்கு இப்படி தான் போல, எப்போவுமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அங்கே ஜெயினு ஒருத்தர் கழுவி ஊற்றிட்டு இருக்க. நம்ம ஜூனும் இதை பார்க்குறா. தாச்சும் போய் கேட்கலாமா அப்படின்ட்டு ஹீரோயினோட ஆஃபீஸில் நைஸாக போயிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜூன் வந்தோடனே பார்க்காத மாதிரியே கலாய்ச்சிட்டு இருக்கா. சரி ஒரு வேலை அந்த பேர் சொல்லி கூப்பிட்டான்ல, அவன் ஒரு வேலை உன்னை ஃபோட்டோக்கு இது எடுத்துருக்கணும், அவனோட வேலையாக தான் இருக்குமோ இது அப்படின்ட்டு எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இவ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினா வேலையே செய்ய மாட்டா, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. அட இருக்கா அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் இது எதுனா மாட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு தொடச்சிட்டு என்னடி பண்ணுற, கொடுத்துட்டு போலிங்க அப்படின்னு டக்கா கறி கிளம்பினோடனே தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை இதெல்லாமே ஹீரோ தான் பண்ணியிருப்பாளோன்ட்டு அவளுக்கு ஹீரோ மேலே டவுட் இருக்க கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அவனை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு தான் வரைஞ்சிருப்பேங்கிற மாதிரி மீட்டிங்கில் ஒரு டைம் சொல்லியிருப்பான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு வரைஞ்சானா இது பார்க்க என்ன மாதிரியே இருக்குது. ஒருவேளை இவன் எனக்கு இது கேர்ள் ஃப்ரெண்டாக ஸ்டாக் இது பண்ணுறானா என்ன, முன்னாடியே ஒரு வேளை என்ன பார்க்க தான் இங்கே வந்திருக்கானா, அதனால தான் அன்றைக்கி கூட ஏதோ தெரிஞ்ச மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி கூட பேசல, ஷாக் ஆகிட்டு இருந்தான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கல்பிரட்டாகவே முடிவு பண்ணிட்டா. வழக்கம் போல் அவள் காஃபி கடைக்கு போவாள், அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பாட்டி மெசேஜ் பண்ணியிருக்காங்க 7 மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்ட்டு. இவன் அந்த டிராயிங்லாம் இருக்குல்ல அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த காஃபி கடைக்கார் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள தான் காட்டுறாங்க. ஆனால் இங்கே ஒரு மேட்ரு என்னன்னா, நம்ம ஹீரோ வந்திருக்காரு அவரோட கடைக்கு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல். வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோவோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, நான் மேலே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டுருக்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த டிக்கெட் இருக்குல்ல, அந்த மியூசியம் டிக்கெட்டை அதையே கொடுத்துருப்பாங்க. ஆமாம் இன்னைக்கு ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்க போல், என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நேற்று நைட்டு சரியாக தூங்கலை, அதனால தான் டல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தூங்காமல் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்து உங்களுக்கு அது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் ஊருக்கு போகும்போது இதை எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் என்ன இதை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மட்டும் வரல, இது மட்டும் வரல, சில நினைவுகளும் கூடயே வந்துருச்சு, அதனால தான் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அப்படி என்ன நினைவு அப்படின்ட்டு இருக்காங்க. சின்ன வயசில் ஒரு பொருளை பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட நினைவுகள்லாம் வரும், நம்ம மறக்க நினச்ச நினைவுகள்லாம் கூட சேர்ந்து ஞாபகம் வரும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் ஞாபகங்கள் நமக்கு எப்போ தேவையில்லையோ அப்போ கூட அதிகமாக வரும்ல அப்படின்ட்டு, அது வர்றது கூட நம்மளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எதையோ எடுக்க போயிட்டாரு. ஹீரோ அந்த சாக்கில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பியானோ இருக்குது. பட் அவர் பார்த்த உடனே பியானோவை சூப்பராக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேறு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கூப்பிட்டுருப்பாங்களே ஹோட்டல், அங்கே போயிருக்கா. போனால் பாட்டி வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க பாட்டிக்கு உள்ள எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. ஹீரோயின் எதுக்கு என்னென்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் வருவேன், இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன டேட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் அட்டன் பண்ண விரும்பலை அப்படின்ட்டு இருக்க. எவ்வளோ நாள் தான் நீ இப்படி இருக்க போகிறேன்னு பாட்டி கேட்குறாங்க. எப்போவுமே எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கிறது தான், அதுக்கு நான் அதை மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது. எப்போ தான் நீ உன் வாழ்க்கையை வாழ போகிற,
எப்போ தான் கொஞ்சமாச்சும் திரும்ப போகிற அப்படின்ட்டு பாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்டு அவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்க. இவ பார்த்தீங்கன்னா பதிலுக்கு எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு கூட யாருக்குமே அக்கறை இருக்கிறவங்களே வேணாம், அப்போவாச்சும் நான் அட்லீஸ்ட் நிம்மதியாக இருப்பில்லங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்னா நான் பாச வச்சு எல்லாரும் செத்து போகிறாங்க, எங்கள் அம்மா அப்பா கடைசியில் நான் காதலிச்சவங்க கூட எனக்கு பயமாக இருக்குது, யாராச்சும் என் கூட இருந்து செத்துருவாங்களோ அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பயந்து பேசிட்டு போயிட்டுருக்க. பாட்டி கூட எதுவுமே சொல்ல முடியல, இதுக்கு மேலே எனக்கு கேர் பண்ணுறவங்க யாருமே வேண்டாம், நான் இதுக்கு மேலே என்னால் யாரையும் இழக்க விரும்பலை, எனக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சியே போதும், இதுவே எனக்கு கொண்டுகிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டுருக்க. பாட்டியே ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மூளையே வேலை செய்யல. என்னன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. இவளும் போய் பார்த்துருப்பா. பார்த்த உடனே சரி இவளுக்கு கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. என்ன பண்ணி அவங்க காப்பாற்ற முடியாது. சின்ன வயசுலேயே கண்ணு முன்னாடியே அதுவும் இறக்கிறத பார்த்துருப்பா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி எப்படியோ சமாளிச்சிருப்பாங்க. பட் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் ஆள் தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்திருப்பா. கடைசியில் நம்ம ஹீரோ தான் அவரே செத்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவனால் தாங்கவே முடியாது. கொஞ்சம் கூட கதறி கதறி அழுதுருப்பா. அவங்க பாட்டிக்கு அன்னைக்கு இவளை ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பார்த்துருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கேன்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு இங்கே ஹீரோயின் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறதா பாட்டிக்கு இப்போ வருது. அவங்களும் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் நடந்து போகும்போது நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீ அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு ஒரு பேசிக் கான்டசிக்காச்சும் போயிட்டு வா, இது கூட இல்லாமல் ஒரு மேனஸ் இல்லாத மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் நின்றுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பியானோவை பக்கவாக வியாசிச்சு முடிச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம கிட்டி காஃபி கடைக்காரர் இருக்காருல, அவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. சூப்பராக பண்ணுறியே, உனக்காக நான் இந்த ஒயினை தான் எடுக்க போனேன் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அதனால தான் இதுவும் எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் குடி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆளே வித்தியாசமாக இருக்க, உனக்கு ஏதோ மெமரியெல்லாம் இருக்கும் போல், அந்த பொருளை பார்த்ததுலேருந்து எதனா இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் நான் மறந்துட்டேன்னு நினச்சி இவ்வளோ நாள் இருந்தேன், ஆனால் அப்படி இல்லை போல் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஞாபகங்கள் எப்போவுமே நமக்கு நன்மை மட்டும் கொடுக்காது, சில சமயம் நம்ம எப்போல்லாம் அதை ஓவராக மறக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அது அதிகமாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி விடும். அதனால் எதையுமே சரி மனசில் போட்டு குழப்பாமல் அது பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஏன்னா ரொம்ப போட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளே கொஞ்சம் தெளிவாக இருக்க முடியாது. அதை அப்படியே லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் வந்திருப்பார் போல். அப்படி இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கூட இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் படித்து சொல்கிறா, நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டு. கரெக்டாக ஹீரோ பார்த்தோன்னே அந்த டேட்டை பாதியிலேயே எடுத்துட்டு இவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. ஏன்னா ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு. இவ பாட்டுக்கு ஹீரோ பின்னாடியே வந்து நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், எப்படி என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், அன்றைக்கி நீங்கள் தானே என் பேரை கூப்பிட்டு சொல்லுங்க, அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோ உண்மையை சொன்னாரா இல்லையா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு மண்டே பிச்சுக்கிற ரகசியத்தெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.